விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சிலருக்கு மட்டும்தான் அடுத்த 60 முதல் 90 நாட்களில் இந்த விஷயங்கள் நடக்கும். அதாவது கடந்த 2-3 வருஷமாவே நீங்க எதற்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியங்கள் நீங்க நினைச்சா மாதிரி நடக்க போகுது. ஏன் சிலருக்கு மட்டும் அப்படின்னா, அடுத்தவங்க என்னதான் கீழே போட்டு மிதிச்சாலும் எந்த ஒரு தருணத்திலையுமே அவர்கள் மீது கோபப்படாமல் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு மட்டும்தான் இந்த காரியங்கள் நடக்கும். காரணம் என்னன்னா, விருச்சிகத்துக்கு முதலில் எடுத்த உடனே வருவது கோபம்தான். அந்த கோபத்தால நீங்க நிகழ்காலத்துல வேணா தலை ஒசந்து இருக்கலாம், எதிர்காலத்துல அவர்கள் முன்னாடியே நீங்க தேவையில்லாம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும். அதனால விருச்சிகம் கோபத்தை அடக்கினால் மட்டுமே மிகப்பெரிய அளவுல பல விஷயங்களை சாதிக்க முடியும். ஏன்னா இந்த 2026 உங்களுக்கான ஆண்டு. நடந்த சனி பெயர்ச்சி மிகவும் சக்தி வாய்ந்தது. சனீஸ்வரனே உங்களுக்கான கதவுகளை திறக்க போகிறார். நீங்க எதை நோக்கி நடக்கணும் அப்படின்னு இத்தனை நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பாதையில் நடக்க போறீங்க. எந்த வேலையை தான் நான் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுல இருந்தீங்களோ அந்த வேலையை மட்டும்தான் இனிமே செய்ய போறீங்க. பிடிக்காத வேலையை செய்யவே மாட்டீங்க. பண விஷயத்துல ஏற்பட்ட தடைகள், அதனால உங்களுக்குள் இருந்த மன அழுத்தம், குடும்பத்துல யாருமே உங்களை புரிஞ்சிக்காத நிலை, இவை எல்லாமே மாறப்போகுது. முதல்ல இவையெல்லாம் ஏன் நடந்தது தெரியுமா? ஒரு முக்கியமான காரணம், சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு கொடுத்த பரிசோதனை. அதாவது என்னைக்குமே சனீஸ்வரன் வாரி வழங்குவதற்கு முன்பாக பரீட்சைகளை வைப்பார். அந்த பரீட்சைகள் விஷ பரீட்சைகளாக தான் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நீங்க கஷ்டத்தை கடந்து வந்தால் மட்டுமே தான் எதிர்காலத்துல நீங்க அடையக்கூடிய வெற்றியை நிலைத்து இருக்கும்படி நீங்களே பார்த்துக்குவீங்க. இல்லைன்னா ஒரு முறை நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், இதற்கு மேலும் எந்த விதமான கஷ்டமும் நான் பட வேணாம் அப்படின்னு ஒரு சாதாரணமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைந்தால் மட்டும் பத்தாது, அதை நிலைத்து இருக்கும்படி பார்த்துக்கினாதான் தொடர்ந்து நீங்க வெற்றி அடைய முடியும். இல்லனா நீங்க எந்த வேகத்தில் மேல ஏறினீங்களோ அதை விட பல மடங்கு அதிவேகத்தில் கீழே விழுந்துடுவீங்க. இதுதான் விருச்சிகத்துடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். ஒரு முறை வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த வெற்றியை நிலைத்து இருக்கும்படி பார்த்துக்கோங்க. தினமும் வெற்றி அடையணும்னு அந்த படியிலிருந்து அடுத்த படிக்கு மேல ஏறணும்னு நினைங்க. அதை விட்டுட்டு இது போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எதையெல்லாம் சம்பாதிச்சீங்களோ அவை எல்லாமே உங்களுக்கே தெரியாம உங்களை விட்டு விலகும். மறுபடியும் நீங்க முதலிலிருந்து ஆரம்பிக்க கூடிய சூழ்நிலை வந்துடும். இந்த பாடத்தை தான் சனீஸ்வரன் பூடகமாக இந்த காலகட்டத்துல முதலில் உங்களுக்கு சொல்லுவாரு. அடுத்தது காரியங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள். நீங்க வேலை கிடைக்காமல் இருந்திருக்கலாம், நிறைய வேலை தேடி இருப்பீங்க, ஆனா எந்த வேலையுமே கிடைச்சிருக்காது. பணம் வந்தாலும் தங்காமல் உங்களை விட்டு போயிருக்கும். மேலும் சிலருக்கு நெருங்கியவர்களிடமிருந்து துரோகத்தின் அம்பு முதுகில் பாய்ந்திருக்கும். ஆனால் இந்த எல்லா சோதனைகளுக்கும் ஒரு முடிவு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. இப்போதைய கிரக நிலைகளின்படி சனீஸ்வரன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். இவர் என்ன செய்வார்னா, அடுத்த 60 நாட்களில் உங்களுடைய நிலை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்க எது நடக்க வேண்டும் என்று நினைத்திருந்தீங்களோ அந்த காரியங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். முதல்ல மாறக்கூடிய விஷயம் எதுனா, நீங்க சிந்திக்கக்கூடிய சிந்தனை. நீங்க எனக்கு கெட்டது நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, இனிமே நீங்களே நினைச்சாலும் அந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனைகள் உங்களுக்குள் வரவே வராது. காரணம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை வசந்த காலத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை சாதாரணமாக நினைத்து கொள்ளாதீங்க. அது ஒரு நண்பரின் மூலமாக வரலாம், இல்லனா உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய தொடர்பின் மூலமாக வரலாம், அல்லது ஒரு புதிய சந்திப்பு உங்களுக்கு நேரிடும். நீங்க யாரையாவது சந்திக்கலாம், இல்லனா யாரோ ஒருவர், முகம் தெரியாத ஒருவர் உங்களை சந்திக்க நேரிடும். அந்த சந்திப்பு மிகப்பெரிய அளவுல உங்களின் வாழ்க்கை திசையையே மாற்றிவிடும்.
இது எல்லாமே வெளியில யாருக்குமே தெரியாம சத்தமே இல்லாம நடக்கும். ஆனா மிகவும் சக்தியுடன் நடக்கும். ஒரு முறை நீங்க திசை திரும்பிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உயரத்தை நோக்கி நகர்ந்தே தீர்வீர்கள். எந்த ஒரு தருணத்திலையுமே கடந்த காலத்தை பற்றி நினைக்கவே மாட்டீங்க. நினைக்க நேரமும் இருக்காது. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சிலருக்கு மட்டும் ஏன் நடக்கும்னு ஆரம்பத்திலேயே சொன்னா, நீங்க ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்கணும். இந்த நல்ல காலம் உங்களுக்கு வந்தாலும் சிறு சிறு தவறுகளை நீங்க தவிர்க்கணும். அது என்னன்னா, அவசரமா எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒன்று. ரெண்டாவது, தேவையில்லாம செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த செலவுகளை நிறுத்தியே ஆக வேண்டும். தேவையில்லாதவர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தை தயவு செய்து வச்சுக்காதீங்க. அதால எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத புரிஞ்சிக்காதவங்க கிட்ட நீங்க எவ்வளவுதான் புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல நான் ஒண்ணு மட்டும் சொல்லணும். நீங்க தெய்வத்துக்கு என்ன பரிகாரம் வேணாலும் செய்யுங்க. ஆனா அதற்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் என்னன்னா, இவையெல்லாம் தான். தேவையில்லாதவர்கள் கிட்ட நீங்க பேச்சுவார்த்தைகளை குறைக்கணும். தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். அவசரமாக முடிவுகளை எடுக்காமல் இருக்கணும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, நீங்க கடந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலக போகுது. அதாவது பள்ளத்தில் வீழ்ந்த விருச்சிகம் மேல எழுந்து நிற்க போகுது. மிகப்பெரிய அளவுல விருட்சமாய் முளைக்க போகின்றது. சனீஸ்வரன் என்னைக்குமே பலனை தாமதமாக தான் கொடுப்பார். ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய பலன் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரியதாக இருக்கும். அதனாலதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு ஜோதிடத்துல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகளையும் எவராலுமே தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட அசுப கிரகங்களும் தடுக்கவே முடியாது. அவர் கொடுக்கக்கூடிய தீமைகளையும் கஷ்டங்களையும் எந்த தெய்வத்தாலையும் தடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் கர்மகாரகன். நீங்க என்ன கர்மத்தை செய்தீர்களோ அந்த கர்மாவிற்கான பலனை நீங்க அனுபவிக்க வேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் விதி. அதை செயல்முறைக்கு கொண்டு வருவது சனீஸ்வரன் ஒருவனே. அதனால எந்த ஒரு தருணத்திலையுமே எப்பேற்பட்ட கஷ்டத்திலையுமே சனீஸ்வரன் உங்களை சோதிக்கிறார் அப்படின்னு நீங்க மன அழுத்தத்திற்கு செல்லாமல் இருக்கணும். இவை எல்லாமே எனக்கு ஒரு பாடம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அடுத்த படிக்கு நீங்க மேல் நோக்கி செல்வதை மட்டுமே தான் கஷ்ட காலத்தில் நினைக்க வேண்டும். வேலையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நிச்சயமாக மாற்று வேலை அமைந்தே தீரும். ஏன், வாழ்க்கையே மாறணும்னு நினைத்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ராஜ வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. இந்த 2026 உங்களுக்கான ஆண்டு. இந்த மாதத்திலிருந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்து வரக்கூடிய 6 வருடத்திற்கு உங்களை செழித்து இருக்க வைக்கும். நீங்க நினைத்ததெல்லாம் நினைத்தபடியே நிறைவேற வேண்டும் என்று நானும் அந்த பரமேஸ்வரனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். விருச்சிக ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.